வணக்கம் நண்பர்களே. மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற கற்பனை உலகத்தில் ஓநாய், பாம்பு, சுறா, பிரானா, அப்புறம் சிலந்தி இதுங்க அஞ்சும் கெட்டவங்களா இருந்து இப்போ நல்லவங்களா மாறி வாழத் தொடங்குதுங்க. அப்போ புதுசாக வந்த திருட்டு கும்பல் பண்ண சம்பவத்தில் இதுங்க மாட்டிக்குதுங்க. அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க, இந்த புது திருட்டு கும்பலை எப்படி சமாளிச்சாங்கன்ற தரமான கதையை கலவரமான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க பேட் கைஸ் 2 படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்ட் நாட்டில் இருக்க மிகப்பெரிய பணக்காரன் வீட்டில் திருட வராங்க நம்ம பேட் கைஸ். இது நல்லவங்களா மாறுறதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ஹேக்கரான வெப்ஸை இப்பதான் முறையா இவங்க டீம்ல சேர்த்திருக்காங்க. அந்த பயவுள்ள செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுது. அடுத்ததா ஒரு காவலரை நேக்கா அடிச்சு மட்டை பண்ணிட்டு வேஷம் போட்டு வருது சொரா. அதை இன்னொரு காவலரால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போட்டுருக்கா பாத்துக்கோங்களேன். அடுத்ததா பிரானா கூரை மேல இருக்க மீன் தொட்டில வேகமா சுத்தி சுழற்சியை உண்டாக்குது. அடுத்ததா பாம்பு சக்ஷன் டிவைஸ் மூலமா உள்ள பூந்து கண்ணாடியில பல்ல வச்சே ஓட்டைய போடுது. கடைசியா கலவரமான என்ட்ரியை கொடுக்க ஆகாயத்துல பறந்து வருது ஓநாய். அப்போ மத்த நாளும் ஒன்னா வேலை செஞ்சு அது வர்றதுக்கான என்ட்ரியை உருவாக்குறாங்க. கரெக்டா பாம்பு கண்ணாடியில ஓட்டையை போடுறதுக்கும் பிரானா சுழற்சியை உண்டாக்குறதுக்கும் நடுவுல பேரச்சூட்ல குதிச்சு ஓட்டையை அடைச்சு கலவரமா என்ட்ரியை கொடுக்குது ஓநாய். அது பின்னாடி மத்த நாளும் வந்து நிக்க பணக்காரன் பதறி போறான். வெளியே போங்கடா அரக்கர்களான்னு கத்துறான். அதை கேட்டு செம்ம கடுப்பான ஓநாய் அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமான்னு வெறித்தனமா பல்ல காட்டிக்கிட்டு கிட்ட வருது. இவன் பயந்து போய் கண்ணை மூடினதும் ரகசிய பட்டனை அழுத்தி அவனோட கஜானா ரூமை திறக்குது ஓநாய். உள்ள இருக்க விலை மதிப்பற்ற பொருட்களை விட்டுட்டு பந்தாவா நிக்கிற காரை திருடுதுங்க. அதை பார்த்து இதுக்கா நாம இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு கேக்குது வெப்ஸ். நாம திறமையை காட்டுறதுக்கு தான் திருடுறோம், மற்றதெல்லாம் ஜுஜுபி மேட்டர்னு சொல்லுது ஓநாய். பாம்பு வயிற்றுக்குள்ள இருந்து கிஃப்ட் பாக்ஸை கக்கி வெளியே எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு வரட்டா மாமே டுர்ன்னு வண்டியை கிளப்பிட்டு போதுங்க. உள்ள அந்த பணக்காரன் கிஃப்டை திறந்து பார்த்தா பைப்பு பாம்பு இருக்கு. அதை தூக்கி போட்டு பக்கத்திலேயே டிக்கியை காமிச்சிட்டு படுகிறாரு பணக்காரன். ஆனா பாம்பு வெடிச்சதும் ஜிகினா பேப்பர் தான் பறகுது. அங்கிருந்து சீறி பாஞ்சு கார்ல வந்த பேட் கைஸை கவனிச்ச காவலாளிங்க விருட்டுன்னு விரட்டிட்டு போய் பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஊருக்குள்ள இருக்க எல்லா போலீஸும் பைக்ல விரட்டிக்கிட்டு வரும்போது சந்து பொந்துக்குள்ள காரை விட்டு கலவரமா ஓட்டுறாரு ஓநாய். அப்போ நீங்க எப்பவுமே இப்படிதான் வண்டி ஓட்டுவீங்களான்னு கேக்குது வெப்ஸ். தேவைப்படும் போது வண்டியை வேகமா ஓட்ட வேண்டியதுதான்னு சொல்லுது ஓநாய். அதே போல எல்லா நேரமும் எங்களுக்கு அந்த வேகம் தேவைப்படும்னு சொல்லுது பாம்பு. பேசிக்கிட்டே கூரை மேல காரை விட்டு கலவரம் பண்ணாலும் போலீஸ் அவங்கள சுத்து போட்டுருது. உடனே ரிவர்ஸ் கியர்ல தெரியா ஓட்டிட்டு போகுது ஓநாய். அங்கிருந்து பிரிட்ஜில் புந்து எஸ்ஸாவலாம்னு பார்த்தா காரு நடுவில் நிறுத்திருக்கானுங்க போலீஸ் அதிகாரிங்க. சரி பக்கத்துல இருக்க ரேம்ப்ல காரை விட மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது வெப்ஸ். அதன்படி ஓநாய் காரை பறக்க விட்டதும் பக்கத்துல இருந்த பெரிய கிரேன் மேக்னெட்டை ஹேக் பண்ணி இவங்க காரை பிடிக்க வச்சிருது வெப்ஸ். அதை பயன்படுத்தி போலீஸ்காரங்களுக்கு டேக்கா கொடுத்து தப்பிச்சு போகுது ஓநாய் கேங்கு. இதுக்கப்புறம் நான் இந்த காரை தவிர்த்து வேற எதையும் ஓட்ட மாட்டேன்னு ஓநாய் சொன்னதை இப்போ நினைச்சு பாக்குது. காயலாங்கடைக்கு போடுறதை விட கேவலமான காரை ஓட்டிட்டு வருது. அப்பதான் நடந்த விஷயங்களை நமக்கு சொல்லுது. பேட் கைஸா இருந்த நாங்க குட் கைஸா மாறிட்டோம். அதே போல கிரிம்சன் பான்னு சொல்லப்படுற திருடி டயான் தான் கண்டுபிடிச்சோம். அவ தான் இந்த ஊரோட கவர்னர். அவ கூட சேர்ந்து ரூபர்ட்ன்ற ஹாம்ஸ்டர் போட்ட சதி திட்டத்தை முறியடிச்சோம். அவன் தான் கிரிம்சன் பானை ஏமாத்தி ஜெயிலுக்கும் அனுப்பிச்சோம். நாங்க பண்ண தப்புக்காகவும் ஜெயிலுக்கு போய் நன்னடத்தைனால மறுபடியும் ரிலீஸ் ஆகிட்டோம். இப்போ சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நல்ல குடிமகனா வாழ விரும்புறோம். அதனாலதான் பாருங்க நான் திருடின பேங்க்லயே வேலைக்கு சேர போறேன்னு ரெசியூம் எடுத்துட்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுக்குது ஓநாய். அவரும் மற்ற மேனேஜர்களை போலவே ரெசியூமை வாங்கி வச்சுட்டு உனக்கு நான் கால் பண்றேன்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு சந்தோஷமா கையை குலுக்கிட்டு வெளியே வந்த ஓநாய் என் போன் நம்பர் ரெசியூம்ல தான் இருக்குன்னு சொல்ல கதவை திறந்தா மேனேஜர் பைப்புல ரெசியூமை ஷ்ரெட்டர் மிஷின்ல போட்டுக்கிட்டு இருக்கான். அவரை எதுவும் பண்ணாம இங்கேயும் வேலை கிடைக்கலையே என்ற விரக்தியில வீட்டுக்கு வருது ஓநாய். அப்போ ஏகப்பட்ட பில்லு வேற வந்திருக்கு. இதே போல பிரானா, வெப்ஸ், ஷார்க்கு இதுங்க மூணும் வேலை தேடி போய் கிடைக்காம மறுபடியும் வீடு திரும்பி வருதுங்க. அங்க எல்லாம் விரக்தியில புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கவலைப்படாதீங்க நண்பர்களே, நம்ம நல்ல குணத்துக்கு நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும்னு ஆறுதல் சொல்லுது ஓநாய். அட நீ வேற, ஃபேண்டம் ட்ரூப் பண்ண சம்பவத்தை நம்ம பேர்ல எழுதுறானுங்க. திரும்பவும் திருட்டு பட்டம் கட்ட போறானுங்க, நியூஸை பாருன்னு காட்டுது ஷார்க்கு. அதுல விலை உயர்ந்த பொருட்களை குறி வச்சு திருடுறானுங்க இந்த ஃபேண்டம் ட்ரூப்பு. இப்போ கடைசியா திருடின இடத்துல ஜிகினா பாம்பை வச்சுட்டு போயிருக்கானுங்கன்னு காட்டுறாங்க. அதை பார்த்து இவனுங்க என்னப்பா நம்ம ஸ்டைல்ல திருடுறானுங்கன்னு சொல்லுது ஓநாய். அப்போ நியூஸ்ல புதுசா கமிஷனரா பதவி உயர்வு பெற்ற லகின்ஸ் கிட்ட பேட் கைஸ் தான் இதை திருடினாங்களான்னு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஆதாரம் இல்லாம யாரு மேலையும் குற்றம் சுமத்த முடியாது. ஆனா ஒரு வாட்டி திருடினாலும் அவன் எப்பவுமே திருடந்தான்னு சொல்லி பேட்டியை முடிக்கிறாங்க. அதை கேட்டு இந்த பிரச்சனையை எப்படி தீக்க போறோமோன்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜாலியா வந்த பாம்பு திரும்பவும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வெளியே கிளம்புது. எங்கயா போறேன்னு கேட்டா உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சிங்களா, ஐயா எப்பவுமே பிஸி தான், சரி வரட்டா மாமேன்னு சொல்லிட்டு கிளம்புது பாம்பு.
நம்ம குரூப்ல இவனாச்சும் சந்தோஷமா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு அங்கிருந்து டயானை சந்திக்க வருது ஓனாய். அவங்க கவர்னரா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஓனாய் கூட பாக்ஸிங் விளையாட வருவாங்க. அப்போ நாங்க என்ன செஞ்சாலும் எங்களை கெட்டவனங்களா தான்ப்பா பாக்குறானுங்கன்னு புலம்புது ஓனாய். அப்போ டயானோட அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி நாம அடுத்த வாரம் சந்திப்போம், அதுக்குள்ள எதனா நல்ல காரியம் செஞ்சு ஊரையே உங்களை திரும்பி பார்க்க வைங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க டயான். அப்போ கமிஷனர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஓனாய் உடனே போய் அவங்களுக்கு ஃபேண்டம் ட்ரூப்பை பிடிக்க உதவி பண்ண கிளம்புது. ஆனா கமிஷனர் ஓனாயை பார்த்ததும் செம்ம கடுப்புல கத்துறாங்க. நான் ஃபேண்டம் ட்ரூப்பை கண்டுபிடிக்க உதவி செஞ்சா மக்கள் என்ன நல்லவன்னு ஏத்துப்பாங்கன்னு நம்பிதான் இங்க வந்திருக்கேன். அதனால கோபப்படாம நான் சொல்றத கேளுங்க. நிச்சயமா அந்த திருட்டு கும்பல்ல ஒரு ஹேக்கர் இருக்கான், அவனாலதான் சிஸ்டத்தை நோண்டி ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியும்னு சொல்லுது ஓனாய். அதை கண்டுபிடிக்க ஹேக்கர் வேணுமேனு கமிஷனர் கேட்க நம்ம டீம்லயே ஒருத்தி இருக்காப்பான்னு சொல்லிட்டு வெப்ஸை கூட்டிட்டு வருது ஓனாய். இப்படி ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்க பிரானாவையும் ஷார்க்கையும் கூட்டிட்டு வருது. அதுங்க மூலமா திருட்டு கும்பல் எந்த வேஷம் போட்டாங்க, எப்படி நுழைஞ்சாங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா எதுக்காக இவனுங்க திருடுறாங்கன்றத கண்டுபிடிக்க பாம்புக்கு கால் பண்ணா எல்லா தடயத்திலையும் இருக்க பொதுவான விஷயத்தை தேடுங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுது. அதை வச்சு பார்க்கும்போது புது கும்பல் திருடின எல்லா பொருளும் மெகஃபனைட்ன்ற உலோகத்தால உருவாக்கப்பட்டதுன்றத கண்டுபிடிச்சிருது ஓனாய். அப்படின்னா அதே உலோகத்தால செய்யப்பட்ட அடுத்த பொருளையும் அவன் திருட போறான். அது என்னன்னு தெரிஞ்சா குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல தகவலை தான் சொல்லியிருக்கீங்க. சரி இப்ப கிளம்புங்க, நாம அப்புறமா சந்திக்கலாம்னு ஓனாய்க்கு அங்க அனுப்பி வைக்கிறாங்க கமிஷனர். அங்கிருந்து மேட்டுல ஷார்க்கு காரை தள்ளிக்கிட்டு வரும்போது மெகஃபனைட் உலோகத்தை ரஸ்லிங் பெல்ட்ல வச்சிருக்காங்கப்பான்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி காட்டுது வெப்ஸ். அங்க பயங்கரமா சண்டை போடுவாங்களேன்னு சொல்லுது ஷார்க்கு. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பாம்பு கூட அந்த நிகழ்ச்சிக்கு தானே போறான்னு ஓனாய் சொல்லும் போதுதான் பயவுள்ள அப்பப்போ வேலை இருக்குன்னு கிளம்பி போய் தனியா திருடுறான் போலன்னு சந்தேகப்படுது. அப்போ சடன் பிரேக்கை போட்டதும் எல்லாம் முட்டிக்கிட்டு நிக்குதுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்த பாம்பு ரூமை விட்டு வெளியே போன நேரத்தையும் பொருள் திருடு போன நேரத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுது. இந்த பெல்ட் விஷயம் மட்டும் கமிஷனருக்கு தெரிஞ்சு அங்க வந்து பாம்பு திருடும் போது கைது பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி அவனை தடுத்து காப்பாத்தி ஆகணும்னு சொல்லுது ஓனாய். அப்போ கமிஷனர் வீடியோ கால் பண்ணி அந்த திருட்டு கும்பல் நிச்சயமா பெல்ட்டை எடுக்க வருவானுங்கப்பா, நீ கொடுத்த தகவலை வச்சு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியான்னு பெருமை பித்திக்கும் போது ஷார்க்கு போனை பிடிங்கி தூக்கி போட்டுருது. என்னன்னு கேட்டா நான் பதட்டம் ஆயிட்டம்பான்னு சொல்லுது. சரி வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம்னு வண்டியை முரட்டுத்தனமா தள்ளி புகை வந்தாலும் பரவாயில்லன்னு அங்க வந்து சேருதுங்க. அதனால பாவம் காரு அப்பளம் மாதிரி நொறுங்கிடுது. ஆனா மத்தவங்க எல்லாம் வித்தியாசமான கார்களை வச்சு வித்த காட்டுறத பார்த்து ஓனாய் கும்பலே வாய பொழகுதுங்க. சரி கவனத்தை செதற விடாதீங்க, பாம்பு பயப்புள்ள எந்த விஷயத்துல வேணாலும் வருவான், அதனால நாம தான் உஷாரா இருக்கணும்னு ஓனாய் திட்டம் போடும்போது எப்பா எதிர்க்கதான் நந்து போறான்னு காட்டுது ஷார்க்கு. உடனே மொத்த கும்பலும் போய் அவனை மொத்துன்னு மொத்துதுங்க. அப்போ எதுக்காக பாம்பை தேவையில்லாம அடிக்கிறீங்கன்னு கேக்குது நீல காக்கா. இவ யாருடா உனக்கு வக்காலத்து வாங்குறான்னு கேட்டா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சூசன்னு சொல்லுது பாம்பு. உடனே எல்லாரும் சிரிச்சதும் அவங்கள பயங்கரமா கலாச்சி தள்ளுது சூசன். அதே சமயம் ரிங்குல 2 பேர் மானாவரியா சண்டை போட்டு ஒருத்தர் ஜெயிச்சு பெல்ட் வாங்க வரும்போது பன்னி மூஞ்சி மாஸ்க போட்ட ஒருத்தி கலவரமா என்ட்ரியை கொடுத்து சாம்பியன் ஆக போறவரை புரட்டி எடுக்குது. அதை கவனிச்ச ஓனாய் ஓடி வந்து சேர தூக்கி அடிக்குது. திரும்பி அதை தாக்க வரும்போது கோழி வேஷம் போட்டுன்னு வந்த ஷார்க்கும் பிரானாவும் சண்டைக்கு ரெடியா நிக்குதுங்க. அப்போ கலவரமான பாட்டை போட்டதும் எல்லா மல்யுத்த வீரர்களும் பாஞ்சி வந்து பன்னி மூஞ்சி வீராங்கனையை அடிக்க முயற்சி பண்றாங்க. அதுல ஓனாய் கேங்கு உள்ள புந்து அதோட முகமுடிய கழட்ட முயற்சி பண்ணுதுங்க. ஆனா பன்னி மூஞ்சி வீராங்கனை எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டு ஸ்டேஜையே தெறிக்க விடுது. கடைசியா ஓனாய் கேங்கு தனித்தனியா அட்டாக் பண்ணும்போது பாம்பை பிடிச்சி பலூன் மாதிரி தூக்கி வீசுது. ஆனா மறுபடியும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி கஷ்டப்பட்டு அதை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்போ மைக்க வாங்கி அதோட மாஸ்க பிடிங்கிட்டு இதுதான் பெல்ட்டை திருட வந்த ஃபேண்டம் திருடின்னு சொல்லுது ஓனாய். ஆனா அந்த பெல்ட்டை நேக்கா பிரானா உடம்புல மாட்டி விட்டுருது பண்ணி. முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு காட்டுங்க பேட் கைஸ்னு சவால் விடுது. அதுக்கேத்த போல சுத்தி இருந்த மக்களும் பேட் கைஸ் தான் பெல்ட்டை திருட வந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வராங்க. ஏன்பா அந்த பெல்ட் அவுத்து போடுன்னு பிரானா கிட்ட ஓனாய் சொன்னாலும் அதை அவுக்க முடியலையேப்பான்னு கத்துது. அப்போ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச கமிஷனர் கண்ணு முன்னாடி பிரானா பெல்ட்டோட ஓடுறத பார்த்து உங்க மேல போய் நம்பிக்கை வச்ச பாரு என்ன சொல்லணும்னு கடுப்பாகி அவங்களும் விரட்டிக்கிட்டு வராங்க. இவனுங்க தான் ஃபேண்டம் ட்ரூப், உடனே பிடிக்க வாங்கன்னு காவல்துறையையும் கூப்பிடுறாங்க. அடுத்த நொடியே மொத்த கும்பலும் வந்து இவங்களை சுத்து போட்டு நிற்கும் போது என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்கிறாங்க ஓனாய் கேங்கு. அந்த சமயம் ஹாட் டாக் வேனை ஓட்டிக்கிட்டு வருது பாம்போட கேர்ள் ஃப்ரெண்டான சூசன். அப்புறம்டா எல்லாரும் அதுல ஏறி தப்பிச்சு போறாங்க. அப்ப கூட கமிஷனர் விடாப்பிடியா வேனை பிடிச்சிக்கிட்டு வர ஷார்க்கு அவங்கள உதச்சி தள்ளுது. எப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு ஓனாய் சொன்னாலும் அதை மதிக்க மாட்டாங்க கமிஷனர். அங்க இருந்து வேனை பறக்க விட்டு ஓனாய்க்கு அங்க காப்பாத்தி கூட்டிட்டு வருது சூசன். எப்படி என் கேர்ள் ஃப்ரெண்டோட திறமைன்னு பெருமை பீத்திக்குது பாம்பு. மத்ததுங்கெல்லாம் யாருடா இவனை அதிர்ச்சியோட பாக்குதுங்க. அதே சமயம் உடம்பெல்லாம் முள்ளு குத்தி இருந்தாலும் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு சபதம் எடுத்து ஒட்டுமொத்த காவல்துறையையும் பேட் கைஸை பிடிக்க அனுப்பி விடுறாங்க கமிஷனரு. அதை பார்த்த பெரிய பண்ணி நீங்க போட்ட திட்டத்தின்படி எல்லாம் சரியா நடக்குதுன்னு அவங்க பாசுக்கு தகவல் சொல்லுது.
இந்த பக்கம் நீ சூப்பரா வண்டி ஓட்டுறியேன்னு பிரானா சூசனை பாராட்ட, நீ பல்லைய விலக மாட்டியா இப்படி நாருது, சரி இந்தா ஃப்ரெஷ் மின்ட் இதை போட்டா வாய் மனக்குன்னு கொடுக்குது சூசன். அப்போ எனக்கும் தாங்கன்னு மற்றதுங்கெல்லாம் வாங்கி அதை வாயில போட்டுக்குதுங்க. ஆனா ஓனாய் மட்டும் வேணாம்னு சொல்லிடுது. அப்போ நீங்க 2 பேரும் எப்படி சந்திச்சிங்கன்னு பாம்பு கிட்டையும் சூசன் கிட்டையும் மத்ததுங்க கேக்குதுங்க. ஒரு நாள் பஸ்ல போகும்போது சின்ன பையன் ஹாம்ஸ்டரை வச்சிருந்தான், அதை நீ சாப்பிட போறியாப்பான்னு 2 பேரும் அட் அ டைம்ல கேட்டோம் பாரு. உடனே எங்களுக்குள்ள காதல் மலர்ந்துருச்சு. அங்கேயே நாங்க முத்தம் கொடுத்துக்கிட்டோன்னு இப்ப சூசனை முழுங்குற மாதிரி முத்தம் கொடுக்குது பாம்பு. சரி சரி, உங்க காதல் காவியத்தை அப்புறமா கேட்போம். இப்போ காவல்துறை கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்கன்னு சொல்லுது ஓனாய். இவனுக்கு காதலை பத்தி என்ன தெரியும், பாவம் கவர்னரே இவனை கழட்டி விட்டு ஃப்ரெண்டா பழகிடலாம்னு சொல்லிடுச்சுன்னு கிண்டல் பண்ணுது பாம்பு. அப்போ அவங்களுக்கு உடனே போன் பண்ணணும்னு நினைச்சு வண்டியை ஓரங்கட்டுன்னு சொல்லுது ஓனாய். அந்த பக்கம் டயான் கிட்ட பேட் கைஸை எப்ப பிடிப்பீங்கன்னு பத்திரிகையாளர்கள்லாம் கேட்க, காவல்துறை மும்முரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதனால யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ 1 ரூபா ஃபோன் நம்பர்ல இருந்து கால் வந்ததும் ஓனாய் தான் பண்ணுதுன்னு புரிஞ்சு தனியா போய் பேசுறாங்க. எப்பா அந்த ஃபேண்டம் குரூப் எங்களை வசமா மாட்டி விட்டானுங்க. அவங்களோட குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் இருக்கு. மெகஃபனைட்டை திருடி அவனுங்க என்ன பண்ண போறாங்கன்றத நீ தான் கண்டுபிடிக்கணும். இந்த உதவியை மட்டும் நீ எனக்கு செய்வியான்னு கேக்குது ஓனாய். கவலைப்படாத, உனக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன், நீ யாரையும் நம்பாத, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி காலை கட் பண்றாங்க. அடுத்து அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்றாங்க. அப்புறம்டா சிறைச்சாலையில் இருக்க ரூப்பர்ட்டை சந்திக்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் டயான் பிரச்சனைகளை சமாளிக்கிற வரைக்கும் நாம பதுங்கி இருக்கணும்னு மற்றவங்க கிட்ட சொல்ல வரும்போது எல்லாம் மயங்கி கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடையுது ஓனாய். நீயும் அந்த ஃப்ரெஷ் மீட்டை போட்டிருந்தா சத்தம் இல்லாம சாஞ்சிருப்பல்லன்னு சொல்லி மயக்க ஊசி போட்டு மட்டையாக்கிடுது சூசன். அடுத்து மொத்த கும்பலையும் தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ எல்லாரும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதும் வணக்கம்டா மாப்பிள்ள, என் பேரு கிட்டி கேட்னு ஒரு பெண் பனி சிறுத்தை வந்து அறிமுகப்படுத்திக்குது. யாருமா நீ, உனக்கு என்ன வேணும்னு ஓனாய் கேட்க, நாங்க தான்டா ஃபேண்டம் ட்ரூப்பு, உங்களை ரெஸ்லிங் மேட்ச்ல பொலகடிச்சு விலக ஏத்துனது என் ஃப்ரெண்டு தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், என் பேரு பிக்டெயில்னு அது வந்து அறிமுகப்படுத்திக்குது. அடுத்ததா பாம்புக்கே பாயாசம் கொடுத்த காக்கா வருது. சூசன் நீயா இப்படி பண்ணன்னு பிரானாவே அதிர்ச்சி அடைய, என் பேரு டூம்னு சொல்லுது அழகான காக்கா. அப்போ ஒரு பாம்பையே ஏமாத்திருக்கன்னு அதிர்ச்சி அடைஞ்சாலும் நீதான்ப்பா எனக்கு பர்ஃபெக்ட் ஜோடின்னு சொல்லுது பாம்பு. யாரா இவனை எல்லாம் வினோதமா பார்க்க, உனக்கு என்ன இப்ப வேணும்னு கேக்குது ஓனாய். நீங்க திருந்தி வாழ்ந்தாலும் இப்ப நாங்க பண்ண போற சம்பவத்துக்கு உங்களோட உதவி தேவை, இதுவே உங்க கடைசி வேலையா இருக்கட்டும்னு செய்ய சொல்லி கேக்குது கிட்டி. ஆனா முடியாதுன்னு ஓனாய் மறுத்ததும் கிரிம்சன் பாவா இருக்கும்போது டயான் திருடின காட்சியை போட்டு காட்டி, எங்களுக்கு உதவி செய்யலனா இந்த வீடியோவை லீக் பண்ணிடுவோம்னு மிரட்டுது கிட்டி. வேற வழி இல்லாம ஓனாய் ஒத்துக்கிட்டதும் நாம திருட வேண்டியது நிலாவுக்கு போற ராக்கெட்டை தானு காட்டுது. அதை பார்த்து எப்பா இவளுங்க ஜகஜால ஜித்து தான் போலையேன்னு பாம்பு சொல்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அவங்களுக்கு ஆப் அடிப்போம்னு சொல்லுது ஓனாய். இது இப்படி இருக்க சிறைச்சாலையில இருக்க ரூப்பர்ட்டை சந்திக்க வராங்க டயான். அங்க அப்பர் பாடி எக்ஸசைஸை மட்டும் பண்ணி மேலோடம்ப புஜபல பராக்கிரமசாலியாகவும் காலு ஒல்லியாகவும் இருக்கு ரூப்பர்ட்டு. அவர்கிட்ட மெகஃபனைட்டை பத்தி கேட்டதும், என் கூட காயின் போடுற கேம்ல விளையாடி ஜெயிச்சா நிச்சயமா உனக்கு அதை பத்தின விவரங்களை சொல்றேன்னு சொல்லுது ரூப்பர்ட்டு. வேற வழி இல்லாம டயானும் அது கூட விளையாடுறாங்க. அதே சமயம் ராக்கெட்டை திருடணும்னா அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கையில இருந்து நம்ம அந்த வாட்சை திருடணும், அதை வச்சு ஈஸியா ராக்கெட்டையே இயக்க முடியும். நாளைக்கு அந்த விஞ்ஞானியோட கல்யாணம் இருக்கு, அவன் கண்ணில் ஆளை ஸ்கேன் பண்ற கண்ணாடி வேற போட்டிருப்பான், அதை வச்சு பணக்காரங்களை மட்டும் கண்டுபிடிச்சு கையை கொடுப்பான். அந்த கேப்ல தான் நீ வாட்சை ஆட்டைய போடணும்னு ஓனாய் கிட்ட சொல்லிட்டு மற்ற செட்டப் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுது கிட்டி. அதன்படி சொராவும் காக்காவும் சர்வர் வேஷத்துல உள்ள நுழைஞ்சிருதுங்க. பிரானா செக்யூரிட்டி கார்டை அடிச்சு தள்ளிட்டு அதுவும் உள்ள புழுந்துருது. பாம்பு பைப்பு வழியா போய் பவர் ரூம் லாக்கரை ஓபன் பண்ணி ஒயரை கட் பண்ணிடுது. அதை சரி செய்யறதுக்காக எலக்ட்ரீஷியன் வேஷம் போட்டு வருது பிக்டெயில்ஸ். அங்க இருக்க செக்யூரிட்டிலாம் உடனே எப்படி இவங்க வருவாங்க, யார் கூப்பிட்டான்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் தான் போன் பண்ணேன்னு செக்யூரிட்டி கார்டா இருக்க பிரானா சொல்லுது. உடனே சர்வர் ரூம்குள்ள பூந்து வெப்ஸுக்கு கம்ப்யூட்டரை ரெடி பண்ணி கொடுத்துருது பிக்டெயிலு. அதை பயன்படுத்தி விஞ்ஞானியோட கண்ணாடியை ஹேக் பண்ற வேலையை பார்க்குது வெப்ஸு. அப்போ மிகப்பெரிய பணக்காரன் வேஷத்துல ஓனாய் வருது. இவங்க எல்லாரும் சரியா செயல்படுறாங்களான்னு கண்காணிக்க கேமராவை வச்சுட்டு போது காக்கா. அது மூலமா வேன்ல உட்காந்து கிட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஓனாய் வாழ்த்து சொல்ல லைன்ல நிக்காம நேரா விஞ்ஞானி கிட்ட போகுது. யாரா இவனு விஞ்ஞானி ஸ்கேன் பண்றதுக்குள்ள வெப்ஸு அவரோட கண்ணாடியை ஹேக் பண்ணி ஓனாய பெரிய பணக்காரன் போல சித்தரிச்சிருது. அப்போ ஓனாயை மதிச்சு வாங்க வாங்கன்னு விஞ்ஞானி அவரை கூப்பிட்டு கையை குலுக்கலாம்னு கிட்ட நெருங்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணக்காரங்கிட்ட இருந்து காரை திருடினாங்களே அவன் என்ட்ரி கொடுக்குறான். அந்த பயப்புள்ள நம்மளை பார்த்தா பிரச்சனை ஆகிடுமேனு ஓனாய் பதுங்குது. அதே சமயம் பாம்பு காக்கா கூட ரொமான்ஸ் பண்ணும்போது தெரியாதனமா மயக்க ஊசி துப்பாக்கியால மணப்பெண்ணை சுட்டுடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கிட்டி நம்ம போட்ட திட்டத்தின்படி எதுவுமே செயல்படலையேன்னு சொல்லி அவங்களும் பெண் வேஷம் போட்டு உள்ள ஓடி வராங்க. பதுங்கி இருந்த ஓனாயை தனியா கூட்டின்னு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வாட்ச ஆட்டையை போடலன்னா வீடியோவை லீக் பண்ணிடுவேன் பாருன்னு மிரட்டுறாங்க. அப்போ உள்ள இருந்த ஷார்க்கும் பதட்டத்தோட இருக்கும்போது பாதிரியார் என்ட்ரி கொடுக்குறாரு.
உடனே பயத்துல அவரையும் அடிச்சு மட்டையாக்கிடுது ஷார்க்கு. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஓனாய் பக்காவா ஒரு திட்டம் போட்டுருது. அதன்படி மணப்பெண் வேஷம் போட்டு விஞ்ஞானிய கல்யாணம் பண்ணிக்க ஓனாயே களத்துல இறங்குது. ஷார்க்கு பாதிரியார் வேஷம் போட்டு கலவரம் பண்ணுது. ஆனா அந்த பணக்காரன் மட்டும் இந்த பயபுள்ளைய நாம எங்கேயோ பார்த்துருக்கோமேனு கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு பிரானா. அப்போ கூகுள் சஜஷன்ல மிகப்பெரிய கொடூர ஓனாய தேடுறீங்களான்னு வருது. அதுக்கேத்த போல ஓனாயும் தெரியாதனமா அதோட நகத்தை வெளிக்கொண்டு வந்துருது. அதை பார்த்ததும் தான் நம்ம கார ஆட்டைய போட்ட திருட்டு ஓனாயா செய்துன்னு அதிர்ச்சி அடைகிறாரு பணக்காரன். உடனே எந்திரிச்சு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு அவர் கத்தும் போது ஸ்பாட்லைட் அவர் மூஞ்சில் அடிக்குது காக்கா. அப்போ உன் கல்யாண பொண்ணு ஓனாயிடா, துணியை திறந்து பாருன்னு கத்துறாரு பணக்காரரு. என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன்னு துணியை திறந்து பார்த்தா உள்ள கல்யாண பொண்ணு இருக்கு. எப்படிறான்னு நம்மளா யோசிக்கும் போது பணக்காரரை அடியால விட்டு விரட்டி அனுப்புறாரு விஞ்ஞானி. அந்த கேப்ல ஸ்மார்ட் வாட்ச் ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஓனாய் கும்பலு. எப்படிப்பா இந்த சம்பவத்தை செஞ்சேன்னு கிட்டி கேட்க, அந்த பணக்காரன் எப்படி இருந்தாலும் என்னை பத்தி கூகுள்ல தேடுவான்னு தெரியும், அதனாலதான் வெப்ஸ் மூலமா மிகப்பெரிய கொடூர ஓனாயை பத்தின கூகுள் சஜஷனை வர வச்சேன். அது மட்டும் இல்லாம வேணும்னே என்னோட நகத்தை அவன் கண்ணில் படுற மாதிரி காட்டினேன். கரெக்டா அவன் அதிர்ச்சி அடையும் போது பிரானா அவன் காதுல போய் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கத்திச்சு. அப்போ ஸ்பாட்லைட் அடிச்சதும் எல்லாரோட கவனமும் அவன் பக்கம் இருக்கும்போது நான் வாட்ச் ஆட்டையை போட்டேன். அறமயக்கத்துல இருந்த கல்யாண பொண்ணு உங்க உதவியோட ட்ரெஸ்ல மாத்தி விட்டேன்னு சொல்லுது ஓனாய். சூப்பர்பா, நீ உண்மையாலுமே லெஜெண்டு தானு பாராட்டுது கிட்டி. ஆனா அந்த கேப்லயே அது கையில இருந்து வாட்ச் ஆட்டையை போட்டு காட்டுது ஓனாய். அதே சமயம் ரூபர்ட் கூட கேம் விளையாடிக்கிட்டே மெகாஃபனைட்டை பத்தின விவரங்களை கேட்கிறாங்க டயன். அந்த உலோகத்துல மின்சாரத்தை செலுத்தினா தங்கத்தை மட்டுமே ஈர்க்கக்கூடிய மேக்னெட்டா உருவாகிடும்னு சொல்றாரு ரூபர்ட். அதனாலதான் ஃபேண்டம் ட்ரூப் பேங்க கொள்ளையடிக்காம இந்த உலோகத்தை திருடுறானுங்களான்னு தெரிஞ்சுக்கிறாங்க டயன். அப்போ மெகாஃபனைட்டை பத்தி தெரிஞ்சுக்க ரெண்டாவது ஆளா நீ தான் வந்திருக்கன்னு சொல்றாரு ரூபர்ட். உடனே ஓடி போய் கேமரா ஃபுட்டேஜ்ல யார் முதல்ல வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டி இருக்காங்க. அந்த மூஞ்சை ஸ்கேன் பண்ணி சேட்டலைட் மூலமா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உடனே ராக்கெட் பூஸ்டரை பயன்படுத்தி அங்க விருட்டுன்னு கிளம்பி போறாங்க டயன். அதே சமயம் காக்கா பாம்பு கிட்ட நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சதுக்கு மன்னிப்பு கேக்குது, நான் உன்கிட்ட ஏமாந்த மாதிரி நடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு திரும்பி ஒரு கவுண்டரை போடுது பாம்பு. இதுங்கெல்லாம் கேங்கா உட்காந்து மொக்க போட்டுன்னு இருக்கும்போது உள்ள ஓனாய் கிட்ட, நான் முதல்ல எப்ப திருட்டுனேன்னு தெரியுமா? சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிறப்ப எங்க மிஸ் எல்லாருக்கும் லாலிபப்பு தருவாங்க, ஆனா எனக்கு மட்டும் தரமாட்டாங்க. என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கலையா இல்ல பயமா இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு அந்த லாலிபப்பை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் அவங்களுக்கே தெரியாம பேக்ல வச்சிருந்த மொத்த லாலிபப்பையும் நான் ஆட்டிய போட்டேன். அதுல இருந்து மற்ற பசங்க எல்லாம் லாலிபப்பை கேட்க என்கிட்ட தான் வருவாங்க. அப்பதான் நம்ம கிட்ட மஸ்கா இருந்தா மதிப்பு கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே தெரிஞ்ச நீ எதுக்கு திருட்டு தொழிலை விட்ட? அடுத்தவங்க உன்னை நல்லவன்னு பாராட்டினா என்ன, கெட்டவங்கன்னு திட்டினா என்ன? உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டியது தானே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே மெகாஃபனைட்டை உருக்குற வேலையை பார்க்குது கிட்டி. அவ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓனாய் மண்டக்குள்ள ஓடினாலுமே மெகாஃபனைட்டை வச்சு என்ன பண்றேன்னு கேக்குது. சின்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான்பான்னு சொல்லுது கிட்டி. இதுக்காகவா எங்களை போலீஸ்ல கோர்த்து விட்டேன்னு ஓனாய் கேட்க, உங்க டீமை களத்துல இறக்குறதுக்கு எனக்கு வேற வழி கிடைக்கலப்பான்னு சொல்லுது கிட்டி. சரி, அதான் நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டல, எனக்கு அந்த வீடியோவை கொடுன்னு கேக்குது ஓனாய். இந்தா வச்சுக்கோ, நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாருன்னு பென்ட்ரைவை கொடுத்து வழி அனுப்புது கிட்டி. சரின்னு அதை வாங்கிட்டு வெளியே வந்த ஓனாய் வண்டிக்குள்ள ஏறினதும் பெருமூச்சு விடுது. என்னடான்னு பார்த்தா தொப்பில ரகசிய கேமரா வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இதை நாம கமிஷனர் கிட்ட காட்டி நிரபராதின்னு நிரூபிச்சிடலாம்னு சந்தோஷப்படுதுங்க மொத்த கும்பலும். சரி விட்டு தெல்லுங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா கிட்டி கேங்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவ்வளோ சுலபமா நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது தம்பின்னு சொல்லி கையில தங்க விலங்க போட்டு இழுத்துட்டு வருதுங்க. அப்போ சின்னதா உருக்கி வச்ச மெகாஃபனைட் உலோகத்துல கரண்ட்டை செலுத்தினதும் சுத்தி இருந்த தங்க காசுகளும் இவங்க கையில இருந்த தங்க காப்புகளும் நேரா போய் அதுல ஒட்டிக்குது. இதை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு ஓனாய் கேட்க, சும்மா வீம்புக்குன்னா ராக்கெட்டை திருடணும்னு நினைச்சியா? இந்த மெகாஃபனைட்டை ராக்கெட்ல வச்சு மேலே எடுத்துட்டு போயிடுவோம். அங்க வச்சு ஆன் பண்ணதும் உலகத்துல இருக்க மொத்த தங்கமும் எங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் நாங்க பண்ணதுதான் உலக மகா திருட்டு சம்பவமா இருக்கும்னு சொல்லுதுங்க. அப்போ டயானை பத்தின வீடியோ ஆதாரத்தை நெட்ல அப்லோட் பண்ணது கிட்டி. உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு அவளை கோத்து விடுறேன்னு கேக்குது ஓனாய். சிறைவாசி ஒருத்தனை சந்திச்சு மெகாஃபனைட்டை பத்தின விவரத்தை கேட்டேன். அதை பத்தி நல்லா விளக்கிட்டு கவர்னரை கோர்த்து விட சொல்லி டீல் போட்டான். இப்போ நீயும் எனக்கு வாட்ச் ஆட்டையை போடுறதுக்கு உதவி செஞ்சல்ல, அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இந்த பட்டனை அழுத்தினா கரண்ட் கட் ஆகி மெகாஃபனைட்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க. ஆனா வீடியோ அப்லோட் ஆயிடும். நீங்க அழுத்தாம போலீஸ் வர வரைக்கும் சங்கிலிலேயே தொங்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகாது. இதுல எது வேணுமோ நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லுது கிட்டி. அப்போ காக்கா கமிஷனருக்கு கால் பண்ணி பேட் கைஸ் இருக்க லொகேஷனை சொல்லி கட் பண்ணிடுது. அந்த வில்லத்தனத்தை பார்த்தும் நீ தான் எனக்கு சரியான ஜோடின்னு பாம்பு சொல்லி விட்டுன்னு இருக்கு. அதுங்க போனதும் கம்ப்யூட்டர்ல இருந்து பென்ட்ரைவை எடுக்க முதல்ல லாக்கர் ரிலீஸ் பண்ணி பிரானாவை அனுப்புதுங்க. ஆனா பென்ட்ரைவை எடுத்த உடனே வேகமா 17ல இருந்து 71% அப்லோட் ஆயிடுது. உடனே மறுபடியும் பட்டன் அமுத்தி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குங்க.
அடுத்ததா வெப்ஸ் அனுப்பி கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் முடியாம போகுது. கரெக்டா 96% வரும்போது திரும்பவும் பட்டன் அமுத்தி மேல தொங்குதுங்க. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க தேவையில்லப்பான்னு மத்தவங்க எல்லாம் சொன்னாலும் முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து லேப்டாப்பை உலோகத்தை உருக்கிற மிஷின்ல போட்டுடலாம்னு மறுபடியும் லாக்கர் ரிலீஸ் பண்ணி வருது ஓனாய். கஷ்டப்பட்டு அதை தூக்கி போட்டாலும் நெருப்புல விழாம வீடியோ அப்லோட் ஆகிடுது. உடனே அது வைரலா பரவுது. இன்னொரு பக்கம் விஞ்ஞானி கிட்ட இருந்து திருடின ஸ்மார்ட் வாட்சை பயன்படுத்தி ராக்கெட் இருக்க இடத்துக்கு போயிடுதுங்க மூணும். அங்க ஸ்பேஸ் சூட்டை மாட்டிக்கிட்டு ராக்கெட்ல ஏறலாம்னு வரும்போது கரெக்டா என்ட்ரி கொடுக்குறாங்க டயான். உங்க திட்டம் எல்லாத்தையும் ரூப்பர்ட் பயபுள்ள உளறிட்டான், ஒழுங்கா சரணடைஞ்சிடுங்கன்னு மிரட்டுறாங்க. அப்போ பிக்டெயிலும் காக்காவும் அவங்கள தாக்க வரும்போது சப்பையா சமாளிச்சிடுறாங்க. ஆனா கிட்டி அவங்கள அடிச்சு கீழே தள்ளிடுது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு கம்பியை பிடிச்சி தொங்கி மேலே ஏறி வந்துடுறாங்க டயான். ஆக்ரோஷமான கிட்டி கூட சண்டை போட்டு அது மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாங்க. அடி வாங்கின கிட்டி பரவாயில்லையே நீ வித்தகாரி தான் பாராட்டுது. அது மட்டும் இல்லாம நீ தான் கிரிம்சன் பான்ற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, வேணும்னா உன் போனை எடுத்து பாருன்னு சொல்லுது. அதுல என்னைக்குமே நிறைய நம்பவே கூடாதுன்னு எல்லாரும் ட்வீட் பண்றாங்க. அப்போ மயக்க ஊசி போட்டு டயானை மட்டையாக்கிட்டு அங்க இருந்து கிளம்புதுங்க மூணும். ஆனா அரமயக்கத்திலேயே டயான் ராக்கெட்ல ஏறிடுறாங்க. அதே சமயம் கமிஷனர் பேட் கைஸ் கேங்க சுத்து போட்டு பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரூப்பர்ட்டையும் விடுவிச்சிடுறாங்க. அப்போ கமிஷனர் கிட்ட நாங்க தான் குற்றவாளினா எதுக்காக உங்களுக்கு உதவி பண்றோம்னு முன் வருவோம், நாங்க திருடின மெகோஃபனைட் எங்க போச்சு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா அந்த ராக்கெட்ல தான் இருக்குன்னு சொல்லுது ஓனாய். ஆனா கமிஷனர் அதை காது கொடுத்து கேட்காம அவங்கள வண்டியில ஏத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் ராக்கெட்டை கிளப்புறதுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணதும் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்க 2 பேரும் எப்படிடா இது நடக்குதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. உடனே அதை பத்தி விஞ்ஞானி கிட்ட சொல்றாங்க. இங்க ஓனாய் கேங்கு கவலையில உக்காந்துகிட்டு இருக்கும்போது வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி வராங்க கமிஷனரு. ஒரு முறை நீங்க கெட்டவங்களா இருந்தீங்க, இன்னொரு வாட்டி நல்லவனா மாறினீங்க, இப்போ கேடு கெட்டவங்களா இருக்கீங்க. இருந்தாலும் நான் உங்களை நம்பி விடுவிக்கிறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஃபேண்டம் குரூப் தங்கத்தை ஈர்க்கக்கூடிய மேக்னெட்டை தயாரிச்சிருக்காங்க. அதை ராக்கெட்ல வச்சு விண்வெளிக்கு எடுத்துட்டு போய் உலகத்துல இருக்க மொத்த தங்கத்தையும் திருட போறாங்கன்னு சொல்றது ஓனாய். அப்போ கமிஷனரே களத்துல இறங்கி கலவரமா ஹெலிகாப்டர்ல பேட் கைஸை கூட்டிட்டு வராங்க. இந்த குரூப்பை நீங்க தான் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு ராக்கெட் பக்கத்துல எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு முயற்சி பண்றோம்னு சொல்லி ஓனாயும் மத்ததுங்களும் ராக்கெட்ல எகிரி குதிக்குதுங்க. அவங்களுக்கு சல்யூட் அடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க கமிஷனர். அப்போ ராக்கெட்ல இருக்க ஒரு பூஸ்டரும் கழண்டி விழும்போது இதுங்க மேலே ஏறி ஓடி வருதுங்க. கடைசி பூஸ்டர் விழும்போது ராக்கெட்ல உருவான ஐஸ் கட்டிகள் மேல காலை வச்சு பாம்பை தூக்கி போட்டு பக்காவா பிடிச்சிருதுங்க. அங்கிருந்து உள்ள நுழைஞ்சிடலாம்னு கதவை திறக்க சொன்னா டைட்டா மூடிக்கிட்டு இருக்கு பிரானா. அதை கவனிச்ச வெப்ஸ் சொன்னதும் டப்புன்னு கதவை திறந்து உள்ள புந்துருதுங்க. அதே சமயம் ராக்கெட்டை கொண்டு போய் சர்வதேச விண்வெளி மையத்துல சொருவி மெகோஃபனைட் உலகத்தை கொண்டு போய் சேட்டலைட்ல பொறுத்துற வேலையை பாக்குதுங்க. இதுங்களை தடுக்க ஒரு திட்டம் போட்டு சொல்லுது ஓனாய். அதன்படி பிரானாவும் பாம்பும் ஒரு சூட்டுக்குள்ள பூந்து கிட்டி இருக்க இடத்தோட கதவை திறக்க போதுங்க. ஷார்க்கும் வெப்ஸும் ஒரு சூட்டுக்குள்ள பூந்து சிஸ்டமை ஹேக் பண்ற வேலையை பார்க்க போதுங்க. ஓனாய் ஒரு சூட்டை மாட்டிக்கிட்டு கிட்டியை தடுக்க வருது. அதுக்குள்ள இந்த மெகோஃபனைட் மேக்னெட்டை ஆன் பண்ணதும் உலக நாடுகள்ல இருக்க மொத்த தங்கமும் வாரி சுருட்டி மேல் நோக்கி பறந்து போகுது. அதுலயும் சிறைச்சாலையில இருந்து விடுபட்ட ரூப்பர்ட் தங்கம் முலாம் பூசின காருக்குள்ள பூந்ததும் அதுவும் பறந்து மேல வருது. இப்படி கழுத்து காது கைன்னு எல்லா இடத்துலயும் போட்டிருந்த தங்கமும் மேல பறந்து போகுது. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியில வாயை புலகுறாங்க. அதே சமயம் விண்வெளியில இருக்க ஆராய்ச்சி மையத்துல பாம்பும் பிரானாவும் ஒன்னா சேர்ந்து கதவை திறந்து விட்டதும் ஓனாய் உள்ள பூந்துருது. ஆனா தங்கம் பறந்து வர்றதை பார்த்து பிரானா பதறி போய் குசுவாக விடுது. எப்பா நாத்தம் தாங்க முடியலடான்னு சொன்ன பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலைக்கு போகுது. அப்போ நான் போட்ட திட்டத்தை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி கிட்டி சந்தோஷப்படும் போது பிரானாவும் பாம்பும் மிதந்து வர்றதை கவனிச்சு செம்ம கடுப்பாகுது. அதை பார்த்த காக்கா இவனுங்க மேலேயும் வந்துட்டானுங்களா, சரி பாவம் மேக்னெட் ஆஃப் பண்ணுப்பா அவனுங்களை காப்பாத்திடலாம்னு சொல்லுது. அது மூஞ்சி மேலேயே ஒன்று வச்சு தங்கம் தான் எனக்கு முக்கியம், எவன் செத்தா எனக்கு என்ன, போய் எல்லா கதவையும் மூடுற வழியை பாருங்கன்னு அனுப்பி வைக்குது. ஆனா அந்த கேப்ல உள்ள நுழைஞ்ச ஓனாய் ஒழுங்கு மரியாதையா அந்த மேக்னெட் ஆஃப் பண்ணிட்டுன்னு சொல்ல நீ யாருடா எனக்கு உத்தரவு போடணும் முரட்டுத்தனமா தாக்க வருது கிட்டி. அதை சமாளிக்க முடியாம ஓனாய் அங்கேயும் இங்கேயும் ஓடினாலும் வெறித்தனமா அட்டாக் பண்ணுது. அப்போ இவ்வளவு நடந்தும் நீ எதுக்கு நல்லவனா இருக்க முயற்சி பண்றேன்னு கேட்க மத்தவங்க நம்மளை பார்த்து பயப்பட வைக்கிறதுன்றது ரொம்பவே சுலபம், ஆனா அவங்களே நம்மள மரியாதையா பார்க்க வைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம், அதை உனக்கு எடுத்து சொன்னாலும் புரியாதுன்னு கிண்டல் பண்ணுது ஓனாய். உடனே மேலும் கடுப்பான கிட்டி செம்ம வெறியா ஓனாயை தாக்குது. இன்னொரு பக்கம் ராக்கெட்டை விட்டு பறந்து போதுங்க பாம்பும் பிரானாவும். அப்போ ஒரு தங்க பேனாவை கவனிச்சு அதை கஷ்டப்பட்டு பிடிச்சி ஆஸ்ட்ரோநாட் சூட்ல ஓட்டையை போட்டுருது பிரானா. அது வழியா கேஸ் வெளியேறி ராக்கெட் பக்கம் போயிடுதுங்க. அப்போ பிக்டெயில்ஸும் காக்காவும் ஒன்னா சேர்ந்து அதுங்களை காப்பாத்திடுதுங்க. அங்க மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச பாம்பு பாத்தியா உண்மையாலுமே நீ என்ன காதலிச்சிருக்கேன்னு காக்காவை கிண்டல் பண்ணுது. உள்ள ஓனாயை பொழந்துகிட்டு இருந்த கிட்டி இந்த ரிமோட் இருந்தா தானே நீ மேக்னெட் ஆஃப் பண்ணுவ,
அது இல்லைன்னா உன்னால எதையும் தடுக்க முடியாதுல்லன்னு சொல்லி உடைச்சு போட்டுருது. ஆனா இவ்வளவு நேரம் உன்கிட்ட அடி வாங்கி மொக்க போட்டுட்டு இருந்ததெல்லாம் சும்மானு நினைச்சியா? உன் கைய பாருன்னு சொன்னதும் ராக்கெட்டை ஏக்கிற ஸ்மார்ட் வாட்ச் ஆட்டையை போட்டிருக்கு ஓனாய். அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கிட்டி கேட்க, வெளியே எட்டி பாரு கண்ணான்னு சொல்லுது ஓனாய். அங்க ஷார்க்கும் வெப்ஸும் ஒன்னா சேர்ந்து சிஸ்டத்தை ஹேக் பண்ணி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ராக்கெட்டை விடுவிச்சிருதுங்க. அது வேகமா போய் மேக்னெட் மேல மோதினதும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சிருந்த தங்கம் எல்லாமே மறுபடியும் பூமியில விழுது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. தங்கம் இல்லாதவங்களுக்கு கூட புதையல் கிடைக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். அதனால செம்ம கடுப்பான கிட்டி ஓனாயை தாக்க வரும்போது கலவரமா என்ட்ரி கொடுத்த டயான் யாரு மேல கைய வைக்கிறேன்னு சொல்லி கிட்டியை பொளந்து தள்ளுறாங்க. அதை அடிச்சு மட்டையாக்கிட்டு ஓனாய் கிட்ட நெருங்கி வரும்போது பட்டுன்னு கட்டி பிடிச்சிடுது ஓனாய். உடனே எதுவும் பேசாம அதுக்கு முத்தம் கொடுக்குறாங்க டயான். அப்போ மற்றவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சதும் எப்ப அவங்க காதல் காட்சி அப்புறமா வச்சுக்கோங்க, இப்ப நாம எப்படி எஸ்ஸா வருதுன்னு கேக்குறாங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தா சர்வதேச விண்வெளி மையமே செயலிழந்து பூமியை நோக்கி விழுது. இதுதான் நம்மளோட இறுதி நொடிகளான எல்லாம் அதிர்ச்சியில இருக்கும்போது என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுற கூடாதுன்னு சொல்லுது ஓனாய். ஆனா அடுத்த நொடியே இந்த கும்பல் செத்து போயிட்டாங்கன்னு இரங்கல் கூட்டம் நடத்துறாங்க கமிஷனரு. அதுல கூடியிருந்தவங்க எல்லாரும் பேட் கைஸை நினைச்சு வருத்தப்படுறாங்க. கமிஷனரும் அவங்கள பத்தி சொற்பொழிவாத்திட்டு வராங்க. அப்பதான் நியூஸ் சேனல்ல நடந்த விஷயத்த சொல்றாங்க. நொறுங்கி விழுந்த விண்வெளி மையத்திலிருந்து 2 எஸ்கேப் பாடு விழுந்துச்சு. அதுல ஃபேண்டம் கேங் வந்த பாடு எந்தவித சேதாரமும் இல்லைன்றதுனால அவங்கள கைது பண்ணிடுறாங்க. ஆனா பாவம் பேட் கைஸ் வந்த பாடுதான் சதஞ்சு போச்சுன்னு காட்டுறாங்க. அப்போ கமிஷனர் தனி அறைக்குள்ள நுழைஞ்சதும் அங்க பேண்டேஜ் போட்டு உட்காந்துருக்காங்க பேட் கைஸ். அவங்க கிட்ட இஸ்குலோப்னு சொல்லப்படுற ரகசிய மையத்துக்கு நீங்க ஏஜென்ட்டா வேலை செய்ய போறீங்கன்னு சொல்றாங்க கமிஷனரு. அதை கேட்டு சூப்பர்பா, நமக்கேத்த வேலை தானே எல்லாம் சந்தோஷப்படுதுங்க. இது இப்படி இருக்க கிட்டியே சிறைச்சாலையில அடைச்சு வைக்கிறாங்க. பிக்டைல்ஸையும் காக்காவையும் பொதுப்பணித்துறையில வேலைக்கு சேர்த்து விட்டுறாங்க. அதே சமயம் தங்க மூலம் பூசப்பட்ட கார் மூலமா விண்வெளிக்கு வந்த ரூப்பர்ட், இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னோட சொந்த கிரகத்துக்கு நான் திரும்பி போக போறேன்னு சொல்லி காரையே விண்கலமா மாத்தி கிளம்புது. கடைசியா சீக்ரெட் ஏஜென்ட்ஸா வந்த பேட் கைஸ் கலவரமான காரை ஓட்டுறதோட படம் முடியுது. நிச்சயமா அடுத்த சம்பவம் வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2வது பார்ட்டையே சீரும் சிறப்புமா செதுக்கியிருக்கானுங்க. இந்த பேட் கைஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.